ஹலோ ஆல், இந்த ப்ராப்ளம் ஒரு தான் ரீட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, ரீட் பண்ணிட்டீங்களா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 spherical bodies of mass m and 5m. ஸோ இந்த ஸ்மால் m எங்கிட்ட கொண்டு வந்துடலாம், கேபிட்டல் 5m இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த ஸ்மால் தட் இஸ் எம்மோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சம்மை நல்லா படிக்கணும். 5m ஓடது என்னது? 2r. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சென்டரில் உள்ளது என்னது? 12r. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 12R இவங்க ரெண்டு பேரும் இடிக்கும் போது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நிறைய பேர் 12R நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக இங்கேயே ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் தான். கண்டிப்பாக கிடையாது, 12R கிடையாது. இது R, இது 2R. கரெக்டா? அப்போது இதில் 3R என்ன இருக்குது? அப்போ 12R - 3R அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க? 9R தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் முதல்ல நம்ம எழுதிக்கலாம். XM, M ட்ராவல் பண்ணதும் X 5M ட்ராவல் பண்ணதும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9R தான் ட்ராவல் பண்ணுறாங்க. சம்மோட ஹோல் கோருமே இந்த இடத்துல தான் இருக்கு. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இவங்க மேல கொடுக்குற ஃபோர்ஸும் இது என்ன கரெக்டா சொல்லணும்னா, இந்த பெரிய ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குற ஃபோர்ஸும் சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குற ஃபோர்ஸும் சேம் தான். ஆமா தானே? ஏன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க? கேபிட்டல் G M into 5M divided by 12R square. That is very important. Very important. Center to center தான் calculate பண்ணணும். நான் 12Rன்னு எழுதாம நான் அதை Rன்னே வச்சுக்கிறேன்னு வச்சுப்போமே, R square. ஓகே, இதான் ஃபோர்ஸ். இது வேல்யூ மாற போறது இல்லை. இதை 12Rன்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. எஸ், இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸை மட்டும் எழுதுறேன். நான் Fm is equal to அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அதோட ஆக்சலரேஷன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்தது பிக் எழுதுறேன். F5m is equal to அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு ஏ. சார் டெஃபினட்டா இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் தானே ரெண்டுத்துலையும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எஃப்எம் எழுதுறேன் பாருங்க. கேபிட்டல் G M into 5m by 12R the whole square is equal to m into am. நல்லா டீட்டெயிலாக எழுதணும்னா இப்படி தான் எழுதலாம். இந்த சம்ம வேற மாதிரி ஒரு ஷார்ட்கட்லையும் சென்டர் ஆஃப் மாஸ் வச்சும் போடலாம். பட் இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏஎம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா G5m by 12R the whole square. ஸோ இதை ஒரு தடவை நான் 12R ஸ்கொயர்னு எழுதுனா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்தில் வேரியபிள்ஸில் R அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது இந்த F5m எழுதுறேன் பாருங்க. அதோட ஃபோர்ஸ் என்ன? GM 5m by 12R the whole square is equal to அதோட மாஸ் என்ன? 5m. இது A 5m ஓட ஆக்சலரேஷன். 5m கேன்சல். அப்போ A 5m ஓடது என்னன்னு பார்த்தீங்கன்னா GM, ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும், இல்லாட்டி சின்னதாக தப்பு வந்தாலும் மொத்தமாக எல்லாமே தப்பாயிடும். R ஸ்கொயர். ஓகே, ஃபைன், கண்டுபிடிச்சாச்சு. இது ஸ்மாலோடது, இது பிக்கோட ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஸ்மால் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க இது வரைக்கும் வராங்கன்னு வச்சுப்போமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். XM, இவங்க வர்றது X5mனு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணது என்ன இருக்கும்? 9Rன்னு எழுதியிருக்கும். ஸோ XM முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். UT U0 T இருக்கட்டும். 1/2 ஆக்சலரேஷன் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? ஓகேவா? எஸ், அதை எழுதிடுவோமா? G5m by 12R the whole square into T square. இப்போ பிக் எழுதுவோம். X5m அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க? 0 into T 1/2 G அவங்களோட ஆக்சலரேஷன் எவ்வளோ? GM 12R the whole square into T square. ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 0 0லாம் கேன்சல் ஆகிடும். 1/2 T square GM 12R square எல்லாம் போச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்காங்க? XM by X5m is equal to 5. இது எப்படி இருக்கட்டும் சார். சரியா சார்? எக்ஸாக்ட்லி. நமக்கு என்ன தேவை? XM தான் தேவை. ஓகே, பிளஸ் இந்த X5m நான் என்னவா எழுதணும்? X5m நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் XM எழுதணும். பிகாஸ் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் XM. சின்ன மாஸ் எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா, அப்போ X5m நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் XM எழுதுறேன். அப்போ XM by 5 is equal to X5m. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல X5mக்கு பதிலாக நான் இது எழுத போகிறேன். XM by 5 is equal to 9R. LCM எடுத்தீங்கன்னா 5 plus 1 6XM by 5 is equal to 9R. அப்போ XM is equal to 45 by 6R which is equal to 7.5R. That's all. இதான் ஆன்சர்.
ஸோ இந்த மாதிரி சம்மில் சென்டர் டு சென்டர்னு எடுத்துக்கணும். ஒரு சின்ன லாஜிக் தான். இவங்க ட்ராவல் பண்ணுறது 12R கிடையாது. அது 2 இடிச்சுக்கிட்ட பிறகு 3R போன பிறகு 9R தான் இருக்கும். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.